The first function is subject. Subject refers to a noun or noun equivalent that does an action or being described. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். புரியுதா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். இந்த 2 பாயிண்ட்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் என்னென்னா, ஆக்ஷன் பண்ணுற நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். செகண்ட்லி, டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். புரியுதா? அங்கே நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ரமேஷ் பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரிடே. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ரமேஷுங்கிற ஒருத்தர் டெய்லி கிரிக்கெட் ஆடுவாராமா. இங்கே ரமேஷ் என்ன பண்ணுறாருங்கிறது ஆக்ஷன். ரமேஷுங்கிறது இங்கே சப்ஜெக்ட் ஆகுது, ஏன்னா அது நவுன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருங்கிறது ஆக்ஷன். அவர் கிரிக்கெட் டெய்லி ஆடுறாரு, அவர் ஆக்ஷன் பண்ணுறாருல்ல. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் கொடுத்தேன், அதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகுதா? செகண்ட் சென்டென்ஸை பார்க்கலாம். இப்போது, சஹானா இஸ் பியூட்டிஃபுல். இங்கே என்ன ஆகிட்டுருக்குது? சஹானா ஆக்ஷன் பண்ணிட்டு இல்லை, சஹானாவை நம்ம டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதா? நான் செகண்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேனே, டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நம்ம சப்ஜெக்ட்னு கூப்பிடுவோம். ஃபஸ்ட் சென்டென்ஸில் ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்குது நவுன், செகண்ட் சென்டென்ஸில் டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்குது. ஸோ ரமேஷுங்கிறது சப்ஜெக்ட், சஹானாங்கிறது சப்ஜெக்ட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? The next function is direct object. A direct object is a noun, pronoun, phrase or clause that receives the action of the main verb. It actually answers the question what or whom. மக்களே, இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், மெயின் வேர்போட ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற நவுன், ஃப்ரேஸ், கிளாஸ் ஆர் ப்ரொனவுனை நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுவோம். புரிஞ்சுதா? இது ஆக்சுவலி என்ன பண்ணுன்னா, யாரை ஆர் என்னோ இந்த 2 கொஷன்ஸுக்கு ஆன்சர் கொடுக்கும். புரியுதா மக்களே? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், லயன் அண்ட் டைகர் ஈட் மீட். இதோட அர்த்தம் என்னவென்றால், லயன் அண்ட் டைகர் மாமிசத்தை சாப்பிடும்னு சொல்லுது. இங்கே வாட்டிங்கிற கொஷின் வருதா? லயன் அண்ட் டைகர் எதை சாப்பிடுது? மாமிசத்தை சாப்பிடுது. லயன் அண்ட் டைகர் ஈட் மீட். புரியுதா மக்களே? அங்கே எதை சாப்பிடுதுன்னு சொல்கிறது தான் ஆப்ஜெக்ட். இங்கே மீட்டுங்கிறது என்ன? கிராமட்டிக்கலாக நவுன். ஆனால் இங்கே என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது? ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. என்ன ஆப்ஜெக்டா? டைரக்ட் ஆப்ஜெக்டா. புரியுதா மக்களே? லயன் அண்ட் டைகர் ஈட் மீட். நீங்கள் சும்மா லயன் அண்ட் டைகர் ஈட்டுன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அது கிராமட்டிக்கலி ராங். எதை சாப்பிட்டது அப்படின்னு ஒரு கொஷன் வரும், வாட்னு ஒரு கொஷன் வரும். புரியுதா? ஸோ அந்த கொஷன் வந்தாலே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை சேர்க்கணும். அந்த ஆப்ஜெக்ட் இங்கே சேர்த்துருக்குது. லயன் அண்ட் டைகர் ஈட் மீட். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ், ஏ டீச்சர் பனிஷ்ட் ராமு இன் த கிளாஸ். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒரு டீச்சர் ராமுங்கிற ஸ்டூடெண்ட்டை கிளாஸில் பனிஷ் பண்ணாங்களாமா. இங்கே சப்ஜெக்ட் எது? ஏ டீச்சர். பனிஷ்னா இது வேர்ப், அது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ராமுங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸுங்கிறது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அது எதை மாடிஃபை பண்ணுது? பனிஷுங்கிற வேர்பை மாடிஃபை பண்ணுது. இப்போ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அது எதுன்னு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதா மக்களே? இங்கே ஆப்ஜெக்ட் எது? ராமு. ராமுங்கிற ஸ்டூடெண்ட் தான் ஆப்ஜெக்ட். நீங்கள் சும்மா ஏ டீச்சர் பனிஷ்டுன்னு சொல்ல முடியாது. யாரை அப்படின்னு ஒரு கொஷன் வரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கொஷன் வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரும். அதோட ஆன்சர் தான் ராமு. இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஏ டீச்சருங்கிறது சப்ஜெக்ட், பனிஷ்ங்கிறது வேர்பு, ராமுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா மக்களே? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். த தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ், தே சோல்ட் ஏ பிக் ரெட் கார். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், அவங்க ஒரு பெரிய ரெட் கலர் காரை விற்றுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, தேங்கிறது சப்ஜெக்ட், சோல்டுங்கிறது வேர்ப்,
ஏ பிக் ரெட் காருங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த 4 வேர்ட்ஸுமே ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. பிகாஸ் அதை நம்ம நவுன் ஃப்ரேஸ்ன்னு கூப்பிடுவோம். எது ஏ பிக் ரெட் கார், இந்த 4 வேர்ட்ஸும் நவுன் ஃப்ரேஸ். உங்களுக்கு நான் ஃப்ரேஸு க்ளாஸு சொன்னனால அதில் இது நவுன் ஃப்ரேஸ். இங்கே எதாவது ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. புரியுதா மக்களே? ஸோ தேங்கிறது சப்ஜெக்ட், சோல்டுங்கிறது வேர்ப், ஏ பிக் ரெட் காருங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ ஹேட் யூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைங்கிறது சப்ஜெக்ட், ஹேட்டுங்கிறது வேர்ப், யூங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா மக்களே? ஹேட்டுங்கிறது வேர்பாக இருக்குது, யூங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுக்கு ஒரு கொஷன் வரும். ஹை ஹேட்டுன்னு சொல்ல முடியாது. யார் ஏன்னு ஒரு கொஷன் வரும். அந்த கொஷனுக்கு ஆன்சர் தான் இது யூ. புரியுதா மக்களே? ஐ சப்ஜெக்ட், ஹேட்டு வேர்பு, யூ டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சஞ்சு லைக்ஸ் கிளீனிங் த ஹவுஸ். இதோட அர்த்தம் என்னவென்றால், சஞ்சுங்கிற ஒரு ஆளுக்கு ஹவுஸை க்ளீன் பண்ணது ரொம்ப பிடிக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா சஞ்சுங்கிறது சப்ஜெக்ட், லைக்ஸுங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப், க்ளீனிங் த ஹவுஸுங்கிறது ஆப்ஜெக்ட். இங்கே க்ளீனிங் த ஹவுஸுங்கிறது ஜெருண்ட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஜெருண்ட் ஃப்ரேஸ் இங்கே என்னவா ஆக்ட் பண்ணுது, ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. புரியுதா மக்களே? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்டு நவுனாக இருக்கலாம், க்ளாஸாக இருக்கலாம், ஃப்ரேஸாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்கலாம். சஞ்சுங்கிறது சப்ஜெக்ட், லைக்ஸுங்கிறது வேர்ப், க்ளீனிங் த ஹவுஸுங்கிறது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். த லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ லைக் வாட் யூ டூ. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நீ என்ன செய்கிறியோ அதை நான் விரும்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வேர்ப், வாட் யூ டூங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த வாட் யூ டூங்கிறது கிராமட்டிக்கலி நவுன் க்ளாஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதா மக்களே? இங்கே நவுன் க்ளாஸ் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. என்ன ஆப்ஜெக்டாக? டைரக்ட் ஆப்ஜெக்டாக. ஐ லைக் வாட் யூ டூ. ஐங்கிறது சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வேர்ப், வேர்பில் என்ன வேர்பு? ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதுக்கப்புறம் வர வார்த்தை எல்லாமே ஆப்ஜெக்ட், வாட் யூ டூ. அது கிராமட்டிக்கலி நவுன் க்ளாஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஆப்ஜெக்டாக டைரக்ட் ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. புரிஞ்சுதா மக்களே? த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். An indirect object is a noun, phrase, clause or pronoun that is the recipient of the direct object. Without a direct object, an indirect object cannot exist. Okay, இதுக்கு மீனிங் என்னன்னா, டைரக்ட் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுற நவுன், ஃப்ரேஸ், கிளாஸ் ஆர் ப்ரொனவுனை நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுவோம். புரிஞ்சுதா மக்களே? ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. ஒரு சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. புரியுதா மக்களே? இப்போ நாம சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஈஸியாக புரியும். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ வில் பை மை மதர் ஏ கார். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி தருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட், வில் பைங்கிறது வேர்ப், மை மதருங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏ காருங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா மை மதருங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுது. ஐ வில் பை ஏ கார்னா என்ன? நான் ஒரு கார் வாங்குகிறேன். ஐ வில் பை மை மதர் ஏ கார்னா நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கார் வாங்குறேன்னு அர்த்தம். புரியுதா மக்களே? புரிஞ்சுதுன்னா ஓகே. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ டீச் தெம் இங்கிலீஷ். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன். ஹைங்கிறது இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சப்ஜெக்ட், டீச்சுங்கிறது வேர்ப், தெம்ங்கிறது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இங்கிலீஷுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ டீச் இங்கிலீஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன். யாருக்குன்னு ஒரு கொஷன் வருமா? புரியுதா? யாருக்குன்னு ஒரு கொஷன் வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ டீச் தெம் இங்கிலீஷ். யாருக்கு நீங்கள் டீச் பண்ணுறீங்க இங்கிலீஷை? அவங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். புரியுதா மக்களே? இங்கே நீங்கள் ஐ டீச் தெம்னு போட்டிங்கன்னா கிராமட்டிக்கலி ராங்.
பிகாஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. ஐ டீச் தெம் இங்கிலீஷ். திஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். இட் இஸ் வெரி ஈஸி மக்களே. வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் டு கான்சன்ட்ரேட். The next function is predicate nominative. Predicate nominative is a noun or pronoun that renames or describes the subject. மக்களே, இதோட அர்த்தம் என்னவென்றால் சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நவுன் ஆர் ப்ரொனவுனை நாம ப்ரெடிகேட் நாமினேட்டிவ்னு கூப்பிடுவோம். புரியுதா மக்களே? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சீமா இஸ் எ பியூட்டிஷியன். இதோட அர்த்தம் என்னவென்றால் சீமாங்கிறவங்க பியூட்டிஷியன்னு சொல்லுது. ஒரு சப்ஜெக்டை நவுன் ஆர் ப்ரொனவுன் டிஸ்கிரைப் பண்ணுனா அது ப்ரெடிகேட் நாமினேட்டிவ். புரியுதா மக்களே? இங்கே சீமாங்கிறது சப்ஜெக்ட், பியூட்டிஷியனுங்கிறது ப்ரெடிகேட் நாமினேட்டிவ். அது அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுது, அவங்க யாருன்னு சொல்லுது, அவங்க ப்ரொஃபஷனை சொல்லுது. புரியுதா மக்களே? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் இட் வாஸ் ஈ. மக்களே, இதோட அர்த்தம் என்னவென்றால் அது அவர்தான்னு. ப்ரெடிகேட் நாமினேட்டிவ் என்ன பண்ணும்? சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணும். அது நவுனாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிளில் ப்ரெடிகேட் நாமினேட்டிவ் எது? ப்ரொனவுன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ப்ரெடிகேட் நாமினேட்டிவ் ஒரு நவுன். புரியுதா மக்களே? The next function is object of the preposition. An object of the preposition is a noun, phrase, clause or pronoun that follows the preposition. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ப்ரிப்போஷனை ஃபாலோ பண்ணுற நவுன், ஃப்ரேஸ், clause or pronoun நம்ம object of the preposition கூப்பிடுவோம். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். The first example is I gave a gift to him. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நான் அவருக்கு ஒரு gift கொடுத்தேன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட், கேவுங்கிறது வேர்ப், ஏ கிஃப்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், டூங்கிறது ப்ரிப்போஷன், இம்ங்கிறது ப்ரொனவுன். இங்கே ப்ரொனவுன் எதவா ஆக்ட் பண்ணுது? ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷனை ஆக்ட் பண்ணுது. பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஹிம்ங்கிறது டூவை ஃபாலோ பண்ணுது. புரியுதா மக்களே? டூக்கு அப்புறமா வந்தால் அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். புரியுதா உங்களுக்கு? ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன் எப்போவுமே ப்ரிப்போஷனுக்கு அப்புறமா தான் வரும். ஐங்கிறது சப்ஜெக்ட், கேவுங்கிறது வேர்ப், கிஃப்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், டூங்கிறது ப்ரிப்போஷன், ஹிம்ங்கிறது ப்ரொனவுன். இங்கே ஆனால் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது? ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷனாக ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ் டு யூ. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன்னு அர்த்தம். ஐங்கிறது சப்ஜெக்ட், ஆம் டீச்சிங்கிறது வேர்ப், இங்கிலீஷுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டூங்கிறது ப்ரிப்போஷன், யூங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். மக்களே புரியுதா? ப்ரிப்போஷனுக்கு அப்புறமா வந்தால் அது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். புரியுதா மக்களே? ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ் டு யூ. ஐங்கிறது சப்ஜெக்ட், ஆம் டீச்சிங்கிறது வேர்ப், இங்கிலீஷுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டூங்கிறது ப்ரிப்போஷன், யூங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். ஆக்சுவலாக கிராமட்டிக்கலாக யூங்கிறது என்ன? ப்ரொனவுன். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் வி ஆர் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் வாட் யூ கேன் டூ டு அஸ். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களால் எங்களை என்ன செய்ய முடியுங்கிற பயம் நம்மளுக்கு இல்லைன்னு. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா விங்கிறது சப்ஜெக்ட், ஆர் நாட் ஸ்கேர்டுங்கிறது வேர்ப், ஆஃப்ங்கிறது ப்ரிப்போஷன், வாட் யூ கேன் டூ டு அஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். புரியுதா மக்களே? அது என்ன ஆப்ஜெக்ட்டு? ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். எதனால்? ஆஃபுக்கு அப்புறம் வருது. ஆஃபுங்கிறது என்ன? இங்கே ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷனுக்கு அப்புறமா வந்தால் அது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். புரியுதா மக்களே? வி ஆர் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் வாட் யூ கேன் டூ டு அஸ். புரியுதா மக்களே? ப்ரிப்போஷனுக்கு அப்புறமா வந்தால் அது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். இங்கே வாட் யூ கேன் டூ டு அஸ்ங்கிறது என்ன? நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ் எதவா ஃபங்க்ஷன் பண்ணுது? இங்கே ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன்னு ஃபங்க்ஷன் பண்ணுது. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். An object complement is the adjective, noun or pronoun that follows a direct object to rename or describe it. ஓகே, இதோட அர்த்தம் என்னவென்றால் ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை நம்ம ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு கூப்பிடுவோம். புரியுதா மக்களே? இன்னொரு வாட்டி சொல்கிறேன்.
ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை நாம ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு கூப்பிடுவோம். இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் வரும். அது அட்ஜெக்டிவாக இருக்கலாம், ப்ரொனவுனாக இருக்கலாம், இல்லை நவுனாக இருக்கலாம். புரியுதா மக்களே? ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான். புரியுதா? அது எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் வரும். ஓகே, நம்ம இப்போது எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் த ஜட்ஜ் ஃபவுண்ட் த அக்யூஸ்ட் கில்ட்டி. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என்று ஜட்ஜ் அறிவிடுறாரு. பாருங்க இங்கே மக்களே, த ஜட்ஜுங்கிறது இங்கே சப்ஜெக்ட், ஃபவுண்டுங்கிறது வேர்ப். என்ன வேர்பு? ட்ரான்சிட்டிவ் வேர்ப். த அக்யூஸ்டுங்கிறது ஆப்ஜெக்ட். அந்த லாஸ்ட் வேர்டு இருக்கே கில்ட்டி, அந்த வேர்ட் தான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அது ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு புரியுதா மக்களே? கிராமட்டிக்கலி கில்ட்டிங்கிற வேர்டு என்ன? அட்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை நம்ம ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். புரியுதா? த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ரிங்கு கால்ஸ் இஸ் டாக் லயன். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ரிங்குங்கிறவர் அவரோட நாயை லயனுன்னு கூப்பிட்றாராமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிங்குங்கிறது சப்ஜெக்ட், காலுங்கிறது வேர்ப். இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, அதனால தான் அது கால்ஸ். பாஸ்ட் ஃபார்ம்னா கால்ட் ஆயிரும். இது எல்லாமே உங்களுக்கு வேர்ப் டீச் பண்ணுவோம், நான் டீச் பண்ணுவேன். புரியுதா மக்களே? ஜஸ்ட் அவுட்லைன் தான். இஸ்ங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். டாக்ங்கிறது ஆப்ஜெக்ட், லயனுங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். புரியுதா மக்களே? ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை நாம என்னென்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே லயனுங்கிறது என்ன? நவுன். ஸோ அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். புரியுதா மக்களே? ரிங்குங்கிறது சப்ஜெக்ட், காலுங்கிறது வேர்ப். மெயின் வேர்பில் என்ன வேர்ப்? அது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இஸ்ங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், டாக்ங்கிறது ஆப்ஜெக்ட், லயனுங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். புரியுதா மக்களே? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நான் உங்களுக்கு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக. இங்கே நான் நவுன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுட்டுன்னு சொல்லி தான் நான் அட்ஜெக்டிவ், நவுன், அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நான் உங்களுக்கு ப்ரொனவுன் கொடுத்துருப்பேன். புரியுதா மக்களே? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாமா? த தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இஸ் யூ ஷுட் அப்பாயிண்ட் him சம்திங். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் அவரை ஏதாவதாக நியமிக்கலாம். புரியுதா? இங்கே யூங்கிறது என்ன? சப்ஜெக்ட். ஷுட் அப்பாயிண்ட்டுங்கிறது என்ன? வேர்ப். ஷுட்டுங்கிறது மாடல் வேர்ப், அப்பாயிண்ட்டுங்கிறது மெயின் வேர்ப். இம்ங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட், சம்திங்கிறது ப்ரொனவுன். புரியுதா மக்களே? இங்கே ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால் இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். யூங்கிறது சப்ஜெக்ட், ஷுட் அப்பாயிண்ட்டுங்கிறது வேர்ப், ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்ட், சம்திங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இங்கே சம்திங்கிறது இன்டெஃபினிட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். புரியுதா மக்களே? இப்போ நம்ம செவன்த் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். த செவன்த் ஃபங்க்ஷன் ஆஃப் நவுன் இஸ் அப்போசிட்டிவ். An appositive is a noun or noun phrase that renames or describes the noun. We highlight the appositives with commas, round brackets or dashes. மக்களே, இதோட அர்த்தம் என்னவென்றால் நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸை நம்ம அப்போசிட்டிவ்னு கூப்பிடுவோம். இப்போ நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% அப்போசிட்டிவ்ஸ்னால் என்னென்னு புரியும். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ரஜினிகாந்த் த சூப்பர் ஸ்டார் இஸ் எ குட் ஆக்டர். மக்களே, இங்கே ரஜினிகாந்த்ங்கிறது நவுன், த சூப்பர் ஸ்டாருங்கிறது அப்போசிட்டிவ். இந்த அப்போசிட்டிவ் என்ன பண்ணுது? ரஜினிகாந்த்ங்கிற நவுனை மாடிஃபை பண்ணுது ஆர் டிஸ்கிரைப் பண்ணுது. புரியுதா மக்களே? ரஜினிகாந்த் த சூப்பர் ஸ்டார் இஸ் எ குட் ஆக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா த சூப்பர் ஸ்டாருக்கு நான் 2 கமாஸ் கொடுத்துருப்பேன், இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. நம்ம அப்போசிட்டிவ்ஸை கமாஸ், டேஷஸ் ஆர் ப்ரௌன் ப்ராக்கெட்ஸோடு தான் எழுதணும். அது இல்லாமல் எழுதுனா அது கிராமட்ரிக்கலி ராங். புரியுதா மக்களே? Rajinikanth, the superstar, is a good actor. Now we shall look at the second example. The second example is
இந்தியா மை பியூட்டிஃபுல் கண்ட்ரி ஹேஸ் எ குட் ரெப்புடேஷன் இன் த வேர்ல்டு. மக்களே, இதோட அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இந்தியாவுக்கு நல்ல பேர் உள்ளதுன்னு. இந்தியாங்கிறது என்ன? இங்கே நவுன். மை பியூட்டிஃபுல் கண்ட்ரிங்கிறது அப்போசிட்டிவ். இந்த அப்போசிட்டிவ் என்ன பண்ணுது? இந்தியாங்கிற நவுனை மாடிஃபை பண்ணுது ஆர் டிஸ்கிரைப் பண்ணுது. புரியுதா மக்களே? இந்தியாங்கிறது நவுன், மை பியூட்டிஃபுல் கண்ட்ரிங்கிறது அப்போசிட்டிவ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸில் எழுதணும், ஆர் பிராக்கெட்ஸில் எழுதணும், ஆர் டேஷஸில் எழுதணும். அது எழுதாமல் நீங்கள் சென்டென்ஸில் இந்த அப்போசிட்டிவ்ஸை இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது கிராமட்ரிக்கலி ராங். புரியுதா மக்களே? இந்தியா மை பியூட்டிஃபுல் கண்ட்ரி ஹேஸ் எ குட் ரெப்புடேஷன் இன் த வேர்ல்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நவுன் இஸ் டைரக்ட் அட்ரஸ். A direct address is a noun that is used to address someone or something directly. மக்களே, இதோட அர்த்தம் என்னவென்றால், ஒருத்தரை குறிப்பிட்டு பேசுறது, ஒருத்தரை மென்ஷன் பண்ணி பேசுறது தான் டைரக்ட் அட்ரஸ். புரியுதா மக்களே? நீங்கள் ஒருத்தரை மென்ஷன் பண்ணி அவர் குறிப்பிட்டு பேசுனீங்கன்னா அது டைரக்ட் அட்ரஸ். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் விஷ்ணு டூ யுவர் ஹோம்ஒர்க். இதோட அர்த்தம் என்னவென்றால், விஷ்ணு நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணுன்னு. இங்கே விஷ்ணுவை மென்ஷன் பண்ணி நம்ம ஹோம்ஒர்க்கை பண்ணுன்னு சொல்கிறோம், அவரை குறிப்பிட்டு சொல்கிறோம். அதனால தான் நான் அங்கே கமா போட்டிருப்பேன். புரியுதா மக்களே? இதுதான் டைரக்ட் அட்ரஸ். இது ஈதர் பிகினிங்கில் வரும் ஆர் எண்டில் வரும். புரியுதா மக்களே? நீங்கள் இது அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் கூட நீங்கள் இந்த டைரக்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணலாம். புரியுதா மக்களே? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். The second example is let's go out to play ஹரிஷ். மக்களே, இதோட அர்த்தம் என்னவென்றால், ஹரிஷ் நாம் இப்போ வெளியில் போய் விளையாடலான்னு. இங்கே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹரிஷுங்கிறது டைரக்ட் அட்ரஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதானே, டைரக்ட் அட்ரஸை அட் த பிகினிங்லேயும் போடலாம் ஆர் அட் த எண்ட்லேயும் போடலாம். ஆனால் அந்த கமாவை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் பிகினிங்கில் யூஸ் பண்ணாலும் சரி ஆர் அட் த எண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, கமா கரெக்டாக போட்டிருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கறனால அந்த இடத்துல தான் கமா இருக்கணும். புரியுதா மக்களே? இப்போ நம்ம லாஸ்ட் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். த லாஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நவுன் இஸ் நாமினேட்டிவ் அப்சல்யூட். A nominative absolute is a noun phrase that begins or ends a sentence. It actually describes the entire sentence rather than describing the noun that acts as the subject in a particular sentence. மக்களே, இதோட அர்த்தம் என்னவென்றால், nominate absolute ஒரு noun phrase. அது என்ன பண்ணும்? அது entire sentence-ஐ describe பண்ணும். புரியுதா மக்களே? இது மெயின் சென்டென்ஸோட பிகினிங்லேயும் வரும் ஆர் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் வரும். புரியுதா மக்களே? either at the beginning or at the end of the main sentence. இப்போ நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். The first example is the exams over, the students were happy. இதோட அர்த்தம் என்னவென்றால், எக்ஸாம் முடிஞ்சதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பின்னு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. புரியுதா மக்களே? the exams overங்கிறது நாமினேட்டிவ் அப்சல்யூட். அது என்ன பண்ணுது? the entire sentence-ஐ மாடிஃபை பண்ணுது. The students were happyங்கிற சென்டென்ஸை மாடிஃபை பண்ணுது. புரியுதா மக்களே? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். The second example is the people ran away, the snake was rescued. மக்களே, இதோட அர்த்தம் என்னவென்றால், அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஓடி போனதுனால அங்கிருந்த பாம்பை காப்பாற்றப்பட்டது. புரியுதா மக்களே? The people ran awayங்கிறது நாமினேட்டிவ் அப்சல்யூட். The snake was rescuedங்கிறது மெயின் சென்டென்ஸ். இந்த மெயின் சென்டென்ஸை த பீப்புள் ரேன் அவேங்கிற நாமினேட்டிவ் அப்சல்யூட் மாடிஃபை பண்ணுது. ஓகே மக்களே, ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன் வித் a new concept. Until then, take care, bye bye.